இரவு முழுக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை அலையவிட்டு காலை வேளையில் ஏவுகணை மழையை பொழிந்த ஈரானிய படையினர். தரைமட்டமாக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மிக முக்கியமான 2 தலைமையகங்களும் படுகாயமடைந்த ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய சொரோக்கோ வைத்தியசாலையும் டசன் கணக்கில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் தளபதிகளும் சிஜில் MRBM ஏவுகணையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலேயே பரிசோதனை செய்து பார்த்த ஈரானிய படையினர். ஈரானுக்கு எதிரான போரிலே களமிறங்குவதற்கு இறுதிக்கட்ட முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய விசேட கருத்துக்களும் ஈரானை முழுமையாக வீழ்த்துவதற்காக அமெரிக்கா வகுத்திருக்கக்கூடிய 5 திட்டங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் ராஜதந்திரிகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அவசரமாக வெளியேற்றி வரும் அமெரிக்க விமானப்படையும் கடற்படையும். ஈரான் முழுவதும் களமிறங்கி இருக்கக்கூடிய பெசிச் படைப்பிரிவினரும் ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் மொசாட் உளவாளிகளையும் MEK பயங்கரவாதிகளையும் இன்னுமேனைய பயங்கரவாத குழுக்களையும் பிரிவினைவாத குழுக்களையும் கொத்து கொத்தாக வேட்டையாடி வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெஹ்ரானின் தெற்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களிலே 10க்கும் அதிகமான ட்ரக் வண்டிகளை கைப்பற்றியுள்ளார்கள். இந்த ட்ரக் வண்டிகளிலே வெடிப்பொருட்களையும் ட்ரோன்களையும் இன்னும் மிக முக்கியமான நவீன ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் கைது செய்யப்பட்ட ட்ரக் வண்டி ஓட்டுநர்களில் 6 பேர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்புதான் இவர்கள் ஈரானுக்குள்ளே நுழைந்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பெசிச் படைப்பிரிவினரும் ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரக் வண்டி ஓட்டுநர்களின் சங்கத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்தி ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ட்ரக் வண்டிகளையும் சோதிப்பதற்காகவும் உளவாளிகளை கைது செய்வதற்காகவும் உச்சக்கட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். மேலும் ட்ரக் வண்டி ஓட்டுநர்களுடைய சங்கமானது இதற்கு முழுமையான ஆதரவை வழங்கி இருப்பதாகவும் இதன் மூலமாக பல மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றைய தினம் பல்கலைக்கழகம் ஒன்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மொசாட் உளவாளி ஒருவரையும் கைது செய்துள்ளார்கள். குறித்த பல்கலைக்கழக மாணவனின் தலைமைக்கு கீழால் தான் ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகளும் வெடிகுண்டு உற்பத்தி தொழிற்சாலைகளும் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்கான எல்லா விதமான உதவிகளையும் குறித்த மாணவனின் தலைமையிலேயே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மாணவனும் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அடுத்து தெஹ்ரானுக்குள்ளே மொசாட் வலையமைப்பை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வைத்தியரையும் அவருடைய மகனையும் கைது செய்துள்ளார்கள். இவருடைய வீட்டிலிருந்து 400க்கும் அதிகமான ட்ரோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் வெடிகுண்டுகளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களும் இவருடைய வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த உளவாளியின் தலைமைக்கு கீழாலேயே இமாம் அலி கமேனி இராணுவ தளத்தையும் உளவு பார்த்துள்ளார்கள். குறித்த இராணுவ தளம் தொடர்பான எல்லா விதமான உளவு தகவல்களையும் மிக முக்கியமான ரகசியங்களையும் இவர் தான் மொசாட் உளவாளிகளுக்கு வழங்கி இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு நேற்றிரவு தெஹ்ரானின் கிழக்கு பிரதேசத்திலே 3 ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகளும் 2 வெடிகுண்டு உற்பத்தி தொழிற்சாலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்குள்ளே 45க்கும் அதிகமான உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 18 பேர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகள் எந்த பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு வழங்குவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பதற்காக கிரீன் லேசர் லைட் கருவிகளை பயன்படுத்தியுள்ளார்கள். ஒரு ஈரானிய அதிகாரியை பின்தொடர்ந்து அந்த அதிகாரி குறித்த கட்டிடத்தில் தான் இருக்கின்றார் என்பதனை மொசாட் உளவாளிகள் கிரீன் லேசர் லைட் கருவிகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்களுக்கு காண்பித்துள்ளார்கள். எனவே தற்போது ஈரான் முழுவதும் கிரீன் லேசர் லைட் கருவிகள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் வீதிகளில் கிரீன் லேசர் லைட் கருவிகளை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் கைது செய்வதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக ஈரானிய மக்கள் ஒன்றிணைந்து தெருக்களிலே இருக்கக்கூடிய கிரீன் லேசர் லைட் பயன்படுத்தி இருக்கக்கூடிய உளவாளிகளை ஈரானிய பாதுகாப்பு படையிடம் ஒப்படைத்துள்ளார்கள். இந்த நடவடிக்கைகள் மூலமாகவும் பல டசன் கணக்கான உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தகவல்களிலிருந்து சில முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் படையொன்றினை உருவாக்குவதற்கு ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய படையொன்றை உருவாக்குவதற்கு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள். இவ்வாறு உருவாக்கப்படும் படைகளை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே ஒரு உள்நாட்டு போரை உருவாக்குவதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். ஆனால் தற்போது அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் இந்த திட்டங்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிக உளவாளிகளும் பயங்கரவாத குழுக்களும் முக்கியமான ஆயுதங்களும் ஒவ்வொரு நாளும் அதிகளவில் கைப்பற்றப்பட்டு வருவதனால் ஈரானுக்குள்ளே ஒரு உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கான படைகளை உருவாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் இந்த திட்டங்களை ஈரானிய பாதுகாப்பு படையினர் முழுமையாக சிதைத்து வருகின்றார்கள்.
அடுத்து ஈரானை வீழ்த்துவதற்கு அமெரிக்காவிடம் மிக முக்கியமான 5 திட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த 5 திட்டங்களில் முதலாவது திட்டம் ஈரானுக்குள்ளே ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்துவதாகும். ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சிகளை மேற்கொண்டு ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதே இவர்களுடைய முதலாவது திட்டமாகும். ஆனால் தற்போது இந்த முதலாவது திட்டம் முழுமையாக தோல்வியடைந்து விட்டது. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இரண்டாவது திட்டம் ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதாகும். உளவாளிகளையும் பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஈரானுக்குள்ளே ஏற்படுத்துவதாகும். இந்த உள்நாட்டு போரின் மூலமாக ஈரானிய அரசாங்கத்தினை பலவீனமடைய செய்து ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதே இவர்களுடைய இரண்டாவது திட்டமாகும். தற்போது அமெரிக்காவின் இந்த இரண்டாவது திட்டமும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருந்த பல நபர்களையும் பல குழுக்களையும் பயங்கரவாதிகளையும் ஈரானிய படையினர் கொத்தாக அளித்து வருகின்றார்கள். அத்தோடு இந்த 2 திட்டங்களும் தோல்வியடைந்தால் அமெரிக்கா மூன்றாவது திட்டத்தினை களமிறக்கும். ஈரானினுடைய அணுசக்தி திறன்களையும் ஈரானினுடைய இராணுவ திறன்களையும் ஏவுகணை உற்பத்தி திறன்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதும் ஈரானினுடைய IRGC குதுஸ் படையை முழுமையாக நீக்குவதும் இதன் மூலமாக ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதுமே இந்த மூன்றாவது திட்டமாகும். இந்த மூன்றாவது திட்டமும் தோல்வியடைந்தால் நான்காவது திட்டமாக படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். ஈரானினுடைய உச்ச தலைவரையும் அவருடைய மகனையும் இன்னும் ஏனைய முக்கியமான தலைமைகளையும் படுகொலை செய்து ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த நான்காவது திட்டமும் தோல்வியடைந்தால் ஐந்தாவது திட்டமாக இறுதியான திட்டமாக அமெரிக்க படைகள் ஈரானுக்குள்ளே களமிறங்கும். ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஈரானிய அரசாங்கத்தினை பலவீனப்படுத்தி ஈரானுக்குள்ளே ஒரு ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யும். அதாவது சுருக்கமாகவும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் கூறுவதாக இருந்தால் ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி திறன்களையும் அணு ஆயுத உற்பத்தி திறன்களையும் ஏவுகணை திறன்களையும் மாத்திரம் அளிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் திட்டமிடவில்லை. அமெரிக்காவினுடைய உண்மையான நோக்கம் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக முடக்குவதல்ல. ஈரானுக்குள்ளே ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதுதான் அமெரிக்காவினுடைய உண்மையான நோக்கமாகும். ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அமெரிக்காவின் நோக்கத்திற்கு அமைவாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் செயற்பட்டு வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிமை அரபுகளை போன்று ஈரானுக்குள்ளும் ஒரு அடிமையை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகவும் சவுதி ஜொனியை போன்று ஈரானுக்குள்ளும் ஒரு ஜொனியை களமிறக்க வேண்டும் என்பதற்காகவுமே அமெரிக்கா எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானின் அணுசக்தி திறன்களை குறிவைக்கவில்லை, ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்கின்றது என்கின்ற விடயம் ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். அதனால் தான் ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் நாங்கள் எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் சரணடைய போவதில்லை என அதிரடியாக தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தற்போது ஈரானிய தலைமைகள் அணுசக்தி திறன்களையும் ஏவுகணை திறன்களையும் பாதுகாப்பதற்காக மாத்திரம் திட்டங்களை வகுக்கவில்லை. ஈரான் இஸ்லாமிய குடியரசை முழுமையாக பாதுகாப்பதற்காகவும் இந்த ஆட்சியை முழுமையாக பாதுகாப்பதற்காகவும் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் களத்திலே மேற்கொண்டு வருகின்றார்கள். ஓரிரண்டு வாரங்களுக்குள் ஈரானுக்குள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானின் அனைத்து திறன்களையும் அழித்துவிட்டு ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் களமிறங்கியுள்ளது. ஆனால் பல வருடங்களுக்கு இந்த போரை தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையிலேயே ஈரான் யுத்த களத்தை வடிவமைத்துள்ளது. அதாவது அமெரிக்காவிடம் எஞ்சிருக்கக்கூடிய 3 திட்டங்களும் முழுமையாக ஈரானுக்குள்ளே களமிறக்கப்பட்டாலும் அவற்றை முழுமையாக எதிர்த்து தட்டி தூக்குவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய தலைமைகள் முழுமையாக செய்து வருகின்றார்கள். எனவே தற்போது அமெரிக்காவின் 5 திட்டங்களில் முதல் 2 திட்டங்களும் தோல்வியடைந்து விட்டன. தற்போது அமெரிக்கா 3வது திட்டத்தினை செயற்படுத்துவதற்கு முழுமையாக தயாராகி வருகின்றது. அதாவது ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக அழித்து ஈரானின் IRGC குதுஸ் படையை முழுமையாக அழித்து ஈரானிய இராணுவத்தினை பலவீனப்படுத்தி ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதே அமெரிக்காவின் இந்த 3வது திட்டமாகும். ஆனால் அமெரிக்காவின் இந்த 3வது திட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளி என்னவென்றால் இந்த 3வது திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்கா நேரடியாக ஈரானிய யுத்த களத்திலே களமிறங்க வேண்டும். ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்கா நேரடியாக களமிறங்க வேண்டும். மேலும் இதற்கமைவாக கடந்த 2 நாட்களாக டொனால்ட் ட்ரம்ப் தேசிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தினை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார். மேலும் நேற்றைய தேசிய பாதுகாப்பு கூட்டத்தில் ஈரானுக்கு எதிரான போரிலே நேரடியாக களமிறங்குவதற்கான முடிவுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துள்ளார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் இதற்கான இறுதி அனுமதியை வழங்கவில்லை. இறுதி அனுமதியை வழங்குவதற்கு முன்பு சில ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு டொனால்ட் ட்ரம்ப் கட்டளையிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக நேரடியாக களமிறங்குவதால் அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறும் இந்த இழப்புகளை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் டொனால்ட் ட்ரம்ப் கட்டளையிட்டுள்ளார். இதற்கமைவாக நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய விமானங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கின. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் அமெரிக்க ராஜதந்திரிகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அவசரமாக அமெரிக்கா
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு வெளியேற்றியது. அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளங்களில் உள்ள போர் விமானங்கள் தற்போது பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கு நகர்த்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான போர் விமானங்கள் தற்போது வேறு இடங்களுக்கு நகர்த்தப்பட்டிருப்பதாக செயற்கைக்கோள் புகைப்படங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. இருப்பினும் அமெரிக்காவினால் அனைத்து இழப்புகளையும் முழுமையாக குறைத்துவிட முடியாது. தற்போது அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய வேலை திட்டங்களினால் 20% இழப்புகளை மாத்திரமே அமெரிக்காவினால் குறைக்க முடியும். 80% இழப்புகளை அமெரிக்கா நிச்சயமாக அனுபவித்தே தீரும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டளை தளங்களை நினைத்து மாத்திரம் பயப்படவில்லை. அதைவிட மிக முக்கியமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களும் இன்னும் ஏனைய முதலீட்டு நிறுவனங்களையும் நினைத்தே டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் பயப்படுகின்றது. ராஜதந்திர ரீதியில் நோக்கும்போது சவுதி அரேபியாவிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் இன்னும் ஏனைய அடிமை நாடுகளிலும் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களில் ஈரானிய தரப்பினர் நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளே குறைவாக இருக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ ஈரானிய தரப்பினர் முழுமையாக குறிவைத்து அளித்தாலும் சில காரணங்களுக்காக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களை இலக்கு வைக்க மாட்டார்கள். ஆனால் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அவ்வாறல்ல. சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரை முதலில் பாடம் எடுப்பார்கள். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரம்கோ எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களையும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியாக வேட்டையாடுவார்கள். ஈரானிய தலைமைகளே கூறினாலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அவற்றை நிறுத்த மாட்டார்கள். எனவே ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா களமிறங்கினால் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் களமிறங்கி மிக முக்கியமான புள்ளிகளை மொத்தமாக வேட்டையாடுவார்கள். அது மட்டுமல்லாமல் செங்கடல் பிரதேசத்திலே ஒவ்வொரு கடற்படை பிரிவுகளையும் துரத்தி அடிப்பார்கள். அடுத்து நேற்று மாலை ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்கா களமிறங்கினால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் நேரடியாக களமிறங்குவார்கள். ஒட்டுமொத்த எதிர்ப்பற்றுகளும் களமிறங்கி அமெரிக்காவுக்கு உச்ச பாடத்தினை கற்பிப்பார்கள் என ஈரானினுடைய மூத்த அதிகாரி அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் மூத்த அதிகாரி ஒருவர் அல் ஹத்தாத் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களை படுகொலை செய்வதாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் பிராந்தியத்திலே மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது. மேலும் ஈரானிய போர்க்களத்தின் முன்னேற்றங்களை அடிப்படையாக கொண்டே நாங்கள் முழுமையாக களமிறங்குவோம். அத்தோடு நாங்கள் மீண்டும் இந்த போரிலே களமிறங்கினால் ஒரு பொழுதும் சிறிய நடுத்தர ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்த போவதில்லை. எங்களிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனரக ஆயுதங்களையும் நாங்கள் முழுமையாக களமிறக்குவோம் என ஹிஸ்புல்லாவினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் ஹத்தாத் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்றைய தினம் ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஜியோனிஸ் ஆட்சிக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கினால் ஈரான் அதனுடைய திறன்கள் அனைத்தையும் பயன்படுத்தும். இவ்வளவு நாளாக நாங்கள் பார்த்து செய்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திறன்களையும் நாங்கள் யுத்த களத்திலே களமிறக்குவோம். எங்களிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் களமிறக்குவோம். நாங்கள் 2 ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தகுந்த பாடத்தினை கற்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அமெரிக்கர்களுக்கு நாங்கள் இறுதி எச்சரிக்கையை விடுக்கின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் களமிறக்குவோம் என ஈரானிய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரானிய மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஈரானிய சமூகம் நாட்டினுடைய தலைமையை சுற்றி பலப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்தடி சுரங்கங்கள் இன்னும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. பெரும்பாலான நிலத்தடி நகரங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. தற்போதைய மோதல்களில் இவை ஒன்றும் பாதிக்கப்படவில்லை. மேலும் தற்போதைய சூழ்நிலையிலே பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான திட்டங்களும் என்னிடம் காணப்படுகின்றன. இருப்பினும் அதனை ஈரான் தான் தீர்மானிக்க வேண்டும். ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவானது பலம் பொருந்தியதாகவும் நம்பிக்கை மிகுந்ததாகவுமே அமைந்துள்ளது. ஈரான் இராணுவ உதவிகள் தொடர்பாக இன்னும் எங்களிடத்தில் எந்த விதமான உதவிகளையும் கேட்கவில்லை. அதே நேரம் ஈரானுக்குள்ளே வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட வான் பாதுகாப்பு செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் கடந்த காலங்களில் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் ரஷ்யா எப்போதும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பாதுகாப்பு தொடர்புகள் பரிமாற்ற தொடர்பாக இரு நாட்டு தலைமைகளும் ஒரு பொழுதும் வெளிப்படையாக தெரிவிக்க மாட்டார்கள். ரஷ்யா உக்ரைன் போரின் போது ஈரானிய தலைமைகள் இவ்வாறு தான் செயற்பட்டார்கள். தற்போது வரை ரஷ்யாவுக்கு தேவையான ட்ரோன்களை நாங்கள் தான் வழங்குகின்றோம் என ஈரானிய தலைமைகள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதே போன்றே தற்போதும் ரஷ்ய அதிபர் செயற்படுவார். அதே நேரம் அமெரிக்காவுடைய 5 திட்டங்களில் 4 திட்டங்களும் தோல்வி அடைந்ததற்கு பிறகு இறுதியாக அமெரிக்கா ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு களமிறங்குவதற்கு திட்டமிட்டால் நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவும் ஈரானுக்குள்ளே களமிறங்கும். எனவே இந்த முடிவுகளை எடுப்பதற்கான நேரமும் காலமும் இன்னும் ஏற்படவில்லை. அத்தோடு சீனா ஈரானுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. சரக்கு விமானங்கள் மூலமாக சீனா ஈரானுக்கு தேவையான பல ஆயுதங்களையும் களமிறக்கி வருகின்றது.
நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெஹ்ரானுக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 80% வான்வழி தாக்குதல்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். அதே நேரம் தெஹ்ரானினுடைய போலீஸ் தலைமையகத்தை இலக்கு வைத்தும் செம்புரை சங்கத்தினுடைய கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டப்ரிஸ் பிரதேசத்திலும் இஸ்ஃபஹான் பிரதேசத்திலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதன்போது டப்ரிஸ் பிரதேசத்திலே 3 வெடிப்புகளும் இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே 2 வெடிப்புகளும் பதிவாகி இருந்தன. குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்று காலை அரக் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த அணுசக்தி தளத்தின் மேற்பரப்பை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் எந்தவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு அரக் அணுசக்தி தளத்தில் எந்தவிதமான யுரேனியம் செறிவூட்டல்களும் களஞ்சியப்படுத்தப்படவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேற்றிரவு ஈரானிய தொலைக்காட்சி சேவைகளை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. ஒரு மணித்தியாலங்களுக்குள் இந்த சைபர் தாக்குதல்களும் சரி செய்யப்பட்டிருந்தன. அடுத்து நேற்றிரவு ஈரானிய ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பயன்படுத்தி ஒரு பரிசோதனையை செய்து பார்த்தது. இவ்வளவு நாளாக இந்த சோதனைகளை செய்து பார்ப்பதற்கு ஈரானிய படையினருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது ஈரானிய ராணுவம் அனைத்து விதமான சோதனைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வைத்தே செய்து பார்க்கின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ஈரானிய படையினர் MRBM ஏவுகணையை களமிறக்கி சோதனை செய்து பார்த்திருந்தார்கள். MRBM ஏவுகணை என்பது பல வார்ஹெட்டுகளை ஒரே நேரத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஏவுகணையாகும். 8 வார்ஹெட்டுகளை சுமந்து செல்லக்கூடிய MRBM ஏவுகணைகள் ஒரே நேரத்திலேயே 8 புள்ளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் திறன்களை கொண்டுள்ளது. இவை தொடர்பாக டெலிகிராம் சேனலிலே பல முக்கியமான விடயங்களையும் நான் பகிர்ந்து கொண்டுள்ளேன். எனவே தற்போது ஈரானிய படையினர் ஸ்டேஜ் 2 சிஜில் MRBM ஏவுகணையையே களமிறக்கியுள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த சிஜில் ஏவுகணையின் பழைய தலைமுறையை தான் களமிறக்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பு ஈரான் உருவாக்கிய சிஜில் ஏவுகணையையே தற்போது களமிறக்கியுள்ளார்கள். இதை தவிர புதிய தலைமுறை சிஜில் ஏவுகணைகளும் ஈரானிடம் காணப்படுகின்றன. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் 10 வருடங்களுக்கு முன்பு உற்பத்தி செய்த பல ஏவுகணைகளையும் தற்போது ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பயன்படுத்திய பரிசோதனை செய்து வருகின்றார்கள். பழைய ஏவுகணைகளை அவசரமாக வெளியேற்றிவிட வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பயன்படுத்துகின்றார்கள். அடுத்து இன்று காலை ஈரானிய ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து அதிரடியாக 30க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இரவு முழுவதும் ஈரானிய படையினர் ஒரு ஏவுகணை 2 ஏவுகணை என ஏவி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அலைய விட்டார்கள். மேலும் இரவு முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினர் வான்பரப்பிலே சுற்றித் திரிந்து களைப்படைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை திரும்பியதும் ஈரானிய வான்படையினர் இந்த அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த ஏவுகணை தாக்குதலானது டெல் அவீவின் தெற்கு பிரதேசத்திலும் டெல் அவீவினுடைய மத்திய பிரதேசத்திலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான இராணுவ வைத்தியசாலையான சொரோக்கோ வைத்தியசாலை மிகப்பெரிய சேதத்திற்குள்ளாகியுள்ளது. காசாவின் களத்திலே கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு படுகாயமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் அதிகமானோர் தற்போது இந்த சொரோக்கோ வைத்தியசாலையிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே இந்த சொரோக்கோ வைத்தியசாலை தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த வைத்தியசாலையில் இரசாயன கசிவுகளும் ஏற்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து படுகாயமடைந்திருக்கக்கூடிய சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உடனடியாக வெளியேற்றி வருகின்றது. அத்தோடு ஈரானினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலினால் சொரோக்கோ வைத்தியசாலை கருகாமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 தலைமையகங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பாக ஈரானிய ராணுவ படையினர் இவ்வாறு தெரிவித்தார்கள். நாங்கள் சொரோக்கோ வைத்தியசாலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. சொரோக்கோ வைத்தியசாலைக்கு இருபுறத்திலும் மிக முக்கியமான தலைமையகங்கள் காணப்படுகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் C41 தலைமையகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் டிஜிட்டல் பிரிவினுடைய சைபர் பிரிவினுடைய தலைமையகமும் இந்த பகுதியிலேயே இருக்கின்றது. அவற்றை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டோம். மேலும் இந்த தாக்குதலின் விளைவாகவே சொரோக்கோ வைத்தியசாலை பாதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் நேரடியாக சொரோக்கோ வைத்தியசாலையை இலக்கு வைக்கவில்லை என ஈரானிய படையினர் தெரிவித்திருந்தார்கள். அத்தோடு சொரோக்கோ வைத்தியசாலைக்கு இருபுறமும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மிக முக்கியமான 2 தலைமையகங்களும் மொத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த தலைமையகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளும் தளபதிகளும் இன்னும் பல முக்கியமான ஊழியர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இரவு வேளையில் ஈரானிய படையினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் ஆக்கிரமிப்பு அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் தளபதிகளையும் இலக்கு வைத்திருக்க முடியாது. இதனாலேயே ஈரானிய படையினர் காலை வேளையில் குறித்த கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பெரும்பாலும் குறித்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மிக முக்கியமான அதிகாரிகளும் மிக முக்கியமான சிப்பாய்களும் தளபதிகளும் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த விடயங்கள் தொடர்பாக ஊடக தணிக்கையை உச்சளவில் செயற்படுத்தியுள்ளது. ஆனால் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை நீங்கள் பார்வையிட்டால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சேதத்தினை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகள் அனைத்தையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து இந்த 2 தலைமையகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் பல கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. டெல் அவீவ் பங்குச்சந்தை கட்டிட
கட்டிடமும் முழுமையாக சேதமடைந்துள்ளது. மேலும் குறித்த பகுதியில் கர்ஹாமில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் சுகாதார அமைச்சருடைய வீடும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஈரானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றார்கள். ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவே ஈரானிய படையினர் அறிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது டெல் அவீவினுடைய தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை ஹைஃபா பிரதேசத்தை நோக்கி திசை திருப்பிவிட்டு டெல் அவீவின் தெற்கு பிரதேசத்தினை சிதைத்துள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கோபமடைந்த நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் தெஹ்ரானை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார்கள். ஈரான் எங்களுடைய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இந்த போர்க்குற்றத்திற்கு பதிலடியாக நாங்கள் ஈரானிய பொதுமக்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். காசாவிலே 65,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்துவிட்டு காசாவில் உள்ள 35க்கும் அதிகமான வைத்தியசாலைகளை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டு போர்க்குற்றம் பற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வேடிக்கையானதாகவே அமைந்துள்ளன. எனவே தற்போது போரானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பதிலடியாக உச்ச தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளலாம். மேலும் தொடர்ச்சியான அதிரடியான மிக முக்கியமான தகவல்களை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டு வருகின்றேன். கீழே கமெண்ட்ஸிலே உள்ள லிங்கினை பயன்படுத்தி டெலிகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள். அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.